துதிக்கிறோம் 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 அப்பா. கொஞ்சத்தில் அப்பா உண்மை உள்ளவனே, அநேகத்தின் மீது அதிகாரி ஆக்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே. உள்ளந்தரியங்களை சோதித்து அறிகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உள்ளந்தரியங்களை சோதித்து அறிந்து ஆண்டவரே எங்களுக்கு பதில் தருகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா மனுஷனோ முகத்தை பார்க்குறாங்க அப்பா, நீரோ எங்கள் உள்ளந்தரியங்களை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாத தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு எங்களை நீங்கள் ஆக்கி ஆண்டவரே சோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. மனுஷனுடைய துதிகளை பிரியப்படுகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனுடைய துதிகளை பிரியப்படுகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. மனுஷனுடைய துதிகளை பிரியப்படுகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முதலாம் ஆராதனையே என் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து, அந்த முதலாம் ஆராதனையில் நீர் ஒவ்வொருத்தருக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த நன்மைகள்னால் என்னை திருப்தியாக்குவதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரப்பா. இப்பொழுது இந்த ரெண்டாவது ஆராதனை என் தேவனாய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த ரெண்டாம் ஆராதனையை ஆசீர்வதித்து தந்து இந்த ரெண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற அப்பா ஒவ்வொருத்தரையும் என் தேவனாய கர்த்தாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. அவர்களுக்கு நீர் வைத்து ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்பி ஆண்டவரே நீர் வழி நடத்த உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. பாடுகிற பாடல், ஜெபிக்கிற ஜெபம், உங்க வார்த்தையின் பகுதி, ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து உங்க நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நீர் அப்பா ஆண்டவரே நீர் கிரியை செய்ய உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உங்க பிரசன்னமானது எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னமானது அப்பா எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய பலமோ எங்க பராக்கிரமோ அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உங்க மகிமை நிறைந்த பாத்திரமாக நீர் எடுத்து பயன்படுத்தும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரமண்டலங்கள் இருக்க எங்க பரிசுத்த பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ரெண்டாவது ஆராதனையிலும் உங்களுடைய பங்களிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். என்னவென்றால் இந்த சபை ஆரம்பித்து 30 ஆண்டுகள் கடந்து 31வது நாள். 31வது நாள் இந்த சபை பாஸ்டர் அவர்கள் 1996 கோபி பட்டணத்தில் வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பம் செய்து 30 ஆண்டுகள் கடந்து 31வது ஆண்டுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது அவர் பாராட்டின கிருபை. இந்த கிருபையினால இந்த ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நாம் மையமாக வைத்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபையே, அனுதினம் என்னை சுமந்தது உமது கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபையே, அனுதினம் என்னை சுமந்தது உமது கிருபையே. உங்க கிருபையே சுமந்து நடத்துதே, உங்க
கிருபையே தாங்கி நடத்துதே. உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. உங்க கிருபையே சுமந்து நடத்துதே. உங்க கிருபையே தாங்கி நடத்துதே, தாங்கி நடத்துதே. உங்க கிருபையே உயிரினும் மேலானதே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், கிருபை 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 மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபையே. மீண்டும் ஒரு விஷயம், அனுதினம் என்னை சுமந்தது உமது கிருபை. சொல்லுங்க, ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபையே. அனுதினம் அனுதினம் என்னை காத்தது உமது கிருபையே. உங்க கிருபையே சுமந்து நடத்துதே. உங்க கிருபையே தாங்கி நடத்துதே. உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. உங்க கிருபையே சுமந்து நடத்துதே. தாங்கி நடத்துதே. உங்க கிருபையே என் உயிரினும் மேலான. ஆராதிப்போம், ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், உம் கிருபை மேலானதே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், 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 கிருபை மேலானதே. பாதைகள் முடிந்த போது இன்னும் தூரம் அழைத்தீரே. என் ஆத்துமா தோய்ந்த போது உம் தூதரால் போஷித்தீரே. பாதைகள் முடிந்த போது இன்னும் தூரம் அழைத்தீரே. என் ஆத்துமா தோய்ந்த போது இன்னும் தூதரால் போஷித்தீரே. கிருபை கிருபையே என்றும் மேலானதே. உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்துதே. உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், கிருபை 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 மேலானதே. நிந்தைகள் சூழ்ந்த போது உம் கரத்தால் மறைத்தீரே. வாழ்வின் விளிம்பில் நின்றே
என்னை விழாமல் தடுத்தீரே. நிந்தை சூழ்ந்த போது உன் கரத்தால் மறைத்தீரே. வாழ்வின் விளிம்பில் நின்றே என்னை விழாமல் தடுத்தீரே. கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. ஆராதிப்போம் ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை. சொல்லுங்க இந்த காலை நேரத்துல ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. இருளை வெளிச்சமாக்கி புது விடியல் தந்திரே. நீர்கால்கள் ஓரமாக என்னை சேலிக்க வைத்திரே. இருளை வெளிச்சமாக்கி புது விடியல் தந்திரே. நீர்கால்கள் ஓரமாக என்னை சேலிக்க வைத்திரே. கிருபை கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, உங்க கிருபையே என் உயிரினும் மேலான். கிருபை கிருபையே கிருபை கிருபை நாங்க நம்பும் நங்கூரமப்பா, நங்கூரமே உங்க கிருபையே என் உயிரினும் உயிரினும் மேலானதே. கிருபை கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, கிருபையே என் உயிரினும் மேலான. ஆராதிப்போம் ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலான. சொல்லுங்க வாய்களை திறந்து ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதை. ஆராதிப்போம் ஆராதிப்போம் நாங்கள் கிருபை கிருபை மேலானதை. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபை. அனுதினம் என்னை சுமந்தது, அனுதினம் என்னை காத்தது உமது உமது கிருபை. சொல்லுங்க ஜீவனை பார்க்கிலும் ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்தது உமது கிருபை. அனுதினம் என்னை காத்தது உமது உமது கிருபை. உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை சுமந்து நடத்துதே. உங்க கிருபை என்னை தாங்கி நடத்துதே, தாங்கி நடத்துதே. உங்க கிருபையே உயிரினும் மேலானதே. உங்க கிருபையே உயிரினும் மேலான. சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதிப்போம் உம்மை ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம், கிருபை மேலானதே. பாதைகள் முடிந்த போது இன்னும் தூரம் அழைத்தீரே. என் ஆத்துமா தோய்ந்த போது நம் தூதரால் நேசித்தீரே. சொல்லுங்க, பாதைகள் முடிந்தது,
பாதைகள் முடிந்த போது இன்னும் தூரம் அழைத்தீரே. என் ஆத்துமா என்னால முடியல என்று சொல்லும் பொழுது தூதரால் போஷித்தீரே. கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. கிருபை கிருபையே நான் நம்பும் நங்கூரமே, உங்க கிருபையே என் உயிரினும் மேலானதே. ஆராதிப்போம் ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம். கிருபை கிருபை மேலா. ஒவ்வொரு காலை தோறும் அந்த கிருபை புதிதாக விளங்குகிறது. இந்த ஆராதனை வேளையிலும் அந்த கிருபை நம்மை நிரப்புகிறது. ஓ ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம். கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம். கிருபை மேலானதே. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம் நாங்கள் கிருபை கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம். கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உங்க கிருபை மேலானதே. நல்ல கைகளை தட்டி இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே மை ஆராதிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க உன்னத பலத்தினால் என்ன மூடுங்கன்னு சொல்லுங்க. உங்க உன்னத பலத்தினால் என்ன மூடுங்கப்பா. உங்க உன்னத பலத்தினால் என்ன மூடுங்கப்பா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உங்க பலன் எங்களுக்கு வேணும். உங்க பலன் இருந்தாதான் எங்களால தாண்டி செல்ல முடியும். தெய்வமே உங்க பலன் எங்களுக்கு வேணும்பா. உங்க பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உங்க பலன் வேணும்பா. உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும். சொல்லுங்க. உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறித்திடும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறித்திடும் ஆவியானவரே. ஆராதிக்க விடுதலையாக்கிடும் எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாரும் எம்மை நிரப்பிட. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட உங்க ஜெபமா மாறட்டும். எம்மை ஆராதிக்க விடுதலை தாரும் எம்மை நிரப்பிட இப்போது. உம்மை ஆராதிக்க விடுதலை தாங்கப்பா. உண்மையா கேப்பமா? உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவர். நுகங்களை முறிக்கும் நுகங்களை முறித்திடும் ஆவி. உம்மை ஆராதிக்க கூடினோம். உம்மை ஆராதிக்க. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. நுகங்களை முறிக்கும் நுகங்களை முறிக்கும் ஆவியானவர். சொல்லுங்க. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே எம்மை நிரப்பிட இப்போது. இரண்டாவது ஆராதனையில ஆராதிக்க விடுதலை தாங்க ஜீசஸ் நிரப்பிட. சொல்லுங்க அந்த வார்த்தை உண்மையா சொல்லுவீங்களா? உம்மை ஆராதிக்க விடுதலை. நாங்க பாடும் பொழுது எங்க வீட்டுல ஒரு வல்லமை நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்க பகுதியில உம்மை ஆராதிக்க விடுதலை, ஒரு விடுதலை. பார்வோனுடைய பிடியிலிருந்து மோசேக்கு கொடுத்த விடுதலையை போல. ஓ உம்மை ஆராதிக்க விடுதலை. ஆராதிக்க ஜெகனாங்களை போக விடு. ஆடு மாடு கோழி எல்லாம் இயேசுவை ஆராதிக்கணும்.
உம்மை ஆராதிக்க விடுதலை தாங்க ஜீசஸ். எல்லா நம்பிக்கை உடையட்டும். இந்த ஆராதனை வேளையில நம்பிக்கை உடையட்டும். ஆராதிக்க விடுதலை. தவறான நம்பிக்கை, இயேசு மேல இருக்கிற நம்பிக்கை வளரட்டும். கெட்ட நம்பிக்கையில உடையட்டும். ஆராதிக்க விடுதலை. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சாத்தியமற்றது என்று சொல்லி மனிதர்களுடைய வார்த்தையினால் இருக்கிற நம்பிக்கை, மை ஆராதிக்க விடுதலை தாருமே போது. சொல்லுங்க, உன்னத பலத்தினால், உன்னத பலத்தினால் மூடிடும், ஆத்தும தரிசனம் தந்திடும். உன்னத பலத்தினால் மூடிடும், ஆத்தும. சொல்லுங்க, உன்னத பலத்தினால், உன்னத பலத்தினால் ஆத்தும. இந்த பலன் இல்லாம தான் கூடி குறுகி போயிருக்கிறீங்க. உன்னத பலத்தினால் மூடுங்கப்பா. எலியாவை நிரப்பினதை போல இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புங்க. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவி. நுகங்களை முறிக்கிற வல்லமை உள்ளவரே, நுகங்களை முறித்திடும் ஆவி. சொல்லுங்க, உண்மையா கேட்பீங்களா? அப்பா, உம்மை ஆராதிக்க உங்களை கூடி வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். நுகங்களை நுகங்களை முறிக்கும் ஆவி. சொல்லுங்க, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி என் மேல எரியட்டும், எங்க வீட்டை மூடட்டும், எங்க சபையை மூடட்டும். பரிசுத்த பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம். மோசே ஜெபிக்க போன பொழுது பரிசுத்த அக்கினி அந்த கூடாரத்தின் மேல ஒரு மேகம் மூடினதை போல உங்க ஜெப நேரத்துல ஒரு மேகம் மூடும். உம்மை ஆராதிக்க கூடினோம். ஆண்டவரே, உங்களை தரிசிக்க வந்திருக்கிறோம் ஜீசஸ். நுகங்களை முறிக்கும் ஆவியானவர், உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க விடுதலை. எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்பிட இப்போது. உம்மை ஆராதிக்க விடுதலை தாங்க ஜீசஸ், நிரப்பிட இப்போது. உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே, கனிகள் எங்களில். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க வரங்கள் கிரியை, கனிகள் வளரட்டும். உதவி செய்கப்பா. உந்தன் வரங்கள் கிரியை செய்யட்டுமே, உம் கனிகள் எங்களில் வளரட்டுமே. உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே, உம் கனிகள் எங்களில் வளரட்டுமே. உம்மை ஆராதிக்க இதுக்குதான் வந்திருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து பாடுங்க. இயேசுவே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவர், ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க கூடினோம். ஆவியானவரே, யானவரே, வியாதிகள் இப்போது சுகமாக, பிசாசின் கண்ணையோட தொலைஞ்சு போகட்டும். ஓ, வியாதியின் கட்டுகள் சுகமாக, பிசாசின் கட்டுகள் எல்லாம் தொலைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வியாதிகள் எல்லாம் சுகமாக, ஆமென். பிசாசின் கட்டுகள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த காலை நேரத்துல வியாதியோட வந்திருந்தீங்கன்னா, ஏசப்பா எனக்கு ஒரு சுகம் கொடுங்க. இந்த ஆராதனையை காணொளியில கேட்க போகிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு சுகம் வரட்டும், ஒரு பலன் வரட்டும். பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து ஓடட்டும், உடைந்து போகட்டும். ஆமென். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள். இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு சுகம் வேணும் ஜீசஸ். ஆமென். பிசாசின் கட்டுகள் தொலைந்தோட. சொல்லுங்க, வியாதியின் சுகமாகட்டும்,
பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். ஆமென். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும். பிசாசின் கட்டுகள் தொலைந்தோ உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியார். நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, ஆராதிக்க கூடினோம், உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவர், எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில். உண்மையா சொல்லுவோமா? அன்னைக்கு மோசே கை உயர்த்தின பொழுது தன்னுடைய எதிரிகளை யோசுவா ஜெயித்தார். இஸ்ரவேல் சேனை தன்னுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கு மோசேவின் கை உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல, இந்த ஆராதனை வேளையில உங்க கையை அவருக்கு நேரா உயர்த்துங்க. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தெய்வத்திற்கு நேராக இயேசுவுக்கு முன்பாக கைகளை உயர்த்துகிறானோ அவன் எந்த ஒரு மனுஷன்ட்டையும் போய் கை ஏந்தி நிற்க தேவையில்லை. ஐயா எனக்கு இது உதவி செய்க, என் பிள்ளைக்கு இதை செய்கன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷனும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. தேவனுக்கு முன்பாக உன் கைகள் உயர்த்தப்படுமையானால், உன் கைகளை அவர் பிடிப்பேரையானால் உன்னை அவர் நடத்தி செல்வார். உன் கைகளை, உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அதுதான் ஆராதனை. அவருக்கு நேரம் உயர்த்துற கைகளை அவர் பிடித்து நடத்தி செல்வார். அவர் பிடித்து உயர்த்தி வைப்பார். அந்த கைகளை அவர் பிடிக்கும் பொழுது நம்முடைய நடைகள் உறுதிப்படும். நம்ம கையை அவர் பிடிக்கும் பொழுது உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்க நடைகளை உறுதிப்படுத்துவார். உங்க நடைகளை உறுதிப்படுத்துகிற கைகள், உங்க நடைகளை, உங்க வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற கைகள். உங்க கையை அவர் பிடிக்கும் போது, உங்க கையை அவர் பிடிக்கும் போது உங்க நடைகள் உறுதிப்படும். உங்க நடைகள் உறுதிப்படும். இந்த காலை நேர ஆராதனையில ஆண்டவரே, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, ஒரு நிலையில்லாத நிலையில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் உங்க கை பிடிக்கட்டும். அவருக்கு நேரம் உயர்த்துங்க. அவருக்கு நேரம் அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜீசஸ் என் கைகளை பிடிச்சுக்கோங்கப்பா. எனக்கு நடக்க முடியல, எனக்கு நடக்க தெரியல, என் வாழ்க்கையில நிலை இல்ல. ஒரு உறுதியை கொடுங்க ஜீசஸ், ஒரு உறுதியை கொடுங்க. உளையான சேற்றில் இருக்கிற என்ன தூக்கி எடுங்க, தூக்கி எடுங்கப்பா. உங்க கை என்ன தூக்கி எடுத்து நிறுத்தட்டும். என் கால் அடிகளை உறுதிப்படுத்துங்கப்பா. ஓ, எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், உள்ளத்தில் உம்மை. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை. உண்மையா ஆண்டவர் உயர்த்துங்க. எம் கைகளை வெறும் உதட்டளவு அல்லப்பா, முழு சரீரத்தை ஒடுக்கி ஆராதிக்கிற, முழு சரீரத்தை ஒடுக்குங்க. எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை துகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவர். நுகங்களை முறிக்கும், நுகங்களை முறிக்கும் ஆவியானவர். உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடினோம். நுகங்களை முறிப்பவரே, நுகங்களை ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தான், எம்மை நிரப்பிட இப்போது. சொல்லுங்க, விடுதலை வேணும். உம்மை ஆராதிக்க விடுதலை நிரப்பிட இப்போது, நிரப்பிட இப்போது. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, நிரப்பிட இப்போது வாருமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று
சொல்லுங்க, ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை முன்மாரியாக இன்று ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக இன்று, இன்னொரு தடவை சொல்லுவோமா, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக அன்று பொழிந்திடுமே. ஓ ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நினைக்க, என் தலையை நினைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும், நீச்சலால மூழ்கியே நெசரன்பில் மகிழ, நெசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், எந்த நாவில் தித்திடும், எந்த நாவில் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஓ பின்மாரியாக பொழிந்திடுமே. ஓ ஊற்றப்பட, ஓ ஆமென், உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. முன்மாரியாக முன்னாரி பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நினைக்க, என் தலையை நினைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும், நீச்சலால மூழ்கியே, நீச்சலால மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ, நேசர் அன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், எந்த நாவல் தித்திடும், எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எம் தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று ஊற்றப்பட, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எம் தேவா. முன்மாரியாக அன்று விட்ட ஆவியை பின்மாரியாக கேளுங்க. என்னை, என்னை அபிஷேகமே, சொல்லுங்க, என்னை அபிஷேகமே, என் தலையை நினைக்க, என் தலையை நினைக்க, ஆவியால் நிரப்புவே, ஆவியால் நிரப்புவே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும், நீச்சலால மூழ்கியே, நீச்சலால மூழ்கியே, எந்த மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், எந்த நாவல் தித்திடும், எந்த நாவல் தித்திடும். ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின், உயிர்ப்பிக்க வேண்டுமே எம் தேவா. மாரியாக ஒளிந்திட்ட ஓ பின்மாரி, ஊற்றப்பட, ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின், உயிர்ப்பிக்க. ஓ முன்மாரியாக, முன்மாரியாக பொழிந்திடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களில் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடு. ஓ ராஜா நீர் செய்த நன்மைகள், ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை ஆமென் எண்ணியே துதித்திடு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே ஜீசஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்தி என் இயேசுவே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே அமர்ந்து கொள்வோமா. ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் நீங்க எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. நம்மை ஆராதிப்பதற்கு உதவி செய்த தேவனுக்கு நம்ம எல்லாரும் கைகளை தட்டி நன்றி செலுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். சேர்ந்து ஜெபம் பண்ண.
ஹalleluya ஹalleluya. இப்போதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஜெபங்களை ஏறெடுக்கலாம். முதலாவதாக இந்த ஜெபத்துக்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம் அப்பா. எங்களை ஒரு விசையாக ஆண்டவரே தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாக உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி செபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பாத்திரத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆலையை செய்யும், நீர் ஆண்டவரை கிரியை செய்யும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். முதலாவதாக நம்ம சபையில் இருக்கிற வியாதிப்பட்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியான பலத்தினால் இடை கட்டும்படியாக முதலாவது நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அன்பின் தேவனே அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா சபையில் இருக்கிற அப்பா ஹalleluya ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. ஏசப்பா யார் யார் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஏசப்பா சுகவீனப்பட்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஏசப்பா அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய சுகம் வலிக்கும் வல்லமை ஆண்டவரே ஊடுருவி பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே அப்பா, நீ சிலுவையில் தந்த அந்த ஆண்டவரே சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அந்த பலன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஹalleluya ரகடா தர நிமை கபால் அந்தரோ கோடோ ஷபாபா பாபா பாபா. இயேசுவே இந்த வேளையில் யார் யார் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யார் யார் சுகவீனப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்குள்ளலாம் உம்முடைய வல்லமை ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை ஊடுருவி பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ரைகடா அந்த ரகடா சந்தோனி மிக்கபலபா. பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஓ வியாதியை கொண்டு வந்து போட்டு உம்முடைய வேலையை செய்ய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ரகடா தனா மகடா துடிமி கபலகோ ஷபாபா பாபா. இயேசுவே ஒரு பரிபூர்ண சுகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய பலன் உண்டாகட்டும் அப்பா. எலும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உமக்காக உம்முடைய வேலைக்காக எலும்பி பிரகாசிக்க கர்த்தர் பலப்படுத்த உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஜெப குறிப்புக்காக ஆமாம் நீங்கள் ஜெபிங்க. அப்பா இன்றைக்கி நான் இன்றைக்கி ஆலயத்துக்கே வர முடியாமல் நின்றுட்டு இருந்தேன் ஆண்டவரே. இன்றைக்கி வரணும் மாட்டோன்ற நம்பிக்கையில் தான் இருந்தேன் ஆண்டவரே. என்னை கொண்டு சேர்த்துங்க, இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்டேன். அதே போல் இந்த வியாதியிலிருந்து என்னை எடுத்து நீ உன்னை பயன்படுத்துகிறவா, உனக்கு எந்த குறையும் இல்லைங்கிற மாதிரி என்னை கொண்டு வந்து சேர்த்திட்டாரு. இந்த வியாதிக்காக ஜெபிக்கிறதுக்காக ரொம்ப நான் ஆத்மா பாரதியை இறக்கி வைக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். நான் மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் உள்ளவங்களை வெளியில் இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் எந்த வியாதியும் இல்லை, எல்லாமே நீங்கள் குடும்ப மருத்துவராக இருந்து எங்களை பாதுகாக்கிறீரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. இதே போல் மழை போல் வந்தாலும் நீங்கள் விலகி நிறுத்துறதுக்கு உண்டான எல்லாம் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு சுகம் பலன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த வியாதியாளர்கள் கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தந்ததுக்காக நம்ம கர்த்தரை சோத்தரிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் புருஷர்களாக குடும்பங்களாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய
வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழுகிற அந்த பலன். நம்ம நிறைய இடங்களில் போகிறோம், அந்த இடங்களில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கை கொண்டு அந்த மற்ற புறஜாதியர்களுக்கு முன்பாக ஞானமாக நடந்து கொள்ளுகிற அந்த ஞானம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த பலனை கர்த்தர் கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் நடத்தும்படியாக நம்ம கர்த்தரை நோக்கி செபிக்கலாம். ஆண்டவரே சோத்திரம், சோத்திரப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கே ஆண்டவரே சோத்திரப்பா நீர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரப்பா. இயேசுவே அப்பா, பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டு என்று உங்கள் வார்த்தை சொல்லுதே ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே, விசுவாசித்து அதன்படி கிரியை செய்ய வேண்டும் என்று உங்கள் வார்த்தை சொல்லுதே. அந்த வார்த்தையின் படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறப்பா, உம்முடைய வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள வைத்து ஆண்டவரே அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே நடக்கிற அந்த பலனை என் தேவனாய கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தையை கை கொண்டு வாழுகிற அந்த பலன் ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிரியை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீகாதா லாபாரா ஹண்ட ரகடா சந்த ரகனா அந்த ரகடா கபாரா ஹண்ட ரோபனி ஹாந்தன மஹோந்த்ரா ரேக்கின் மிதா ரோத்மி கம் கரதன மெகாந்தி யாத்னா கதருபல ஹந்தரகனா ரீகட அந்தரகடோ சந்தன மிக்கவலகட ஷபபபபபபா. இயேசுவே உங்க வார்த்தையானது சகலத்தை மேற்கொண்டு பரம்பி பாயும்படியாக ஜெபிக்கிறப்பா. ரக்கடா மாஸ்தா அர்பனி கம் கரோ ஆத்மி கம் கரோ கபஷபபபா. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் யாரு மேல விழுகுமோ நசுக்கி போடுங்கிற வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தைக்கு மேலாக எந்த வார்த்தை வந்தால் அது நொறுக்கப்படட்டும், நசுக்கப்படட்டு. உம்முடைய வார்த்தையானது சகலத்தை மேற்கொண்டு விருத்தியடையும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரீகா பாலா தூடா பாலா ரகடா தன மகடா துனிமிக்க பபபபபபபபபா. ஏசப்பா, உம்முடைய வார்த்தையை கை கொண்டு வாழ முடியாத அளவுக்கு உம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்க கட்டுகள், நுகத்தடிகள், சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் விலகி போவதாக. ரப்டா செக்ரிமிக்கம் கரோ. அப்பா, அந்த பேதுருவுடைய அந்த சிறைச்சாலையில, பேதுரு வைத்த சிறைச்சாலையில உம்முடைய வெளிச்சம் பிரகாசித்த உடனே அப்பா, நீ பேதுருவை தொட்ட உடனே சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தன, சிறையிருப்புகள் மாறினது, உம்முடைய ஊழியத்தை செய்கிற பாதை திறக்கப்பட்டது போல இயேசுவை இப்போது ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய வெளிச்சம் உண்டாவதாக, உம்முடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் உண்டாவதாக, உம்முடைய வழியில நடக்கிற வெளிச்சம் உண்டாவதாக, எல்லா சங்கிலிகள் தெருவுண்டு போவதாக. ரகடா தன நம கபஷபா. உம்முடைய தூதனானவர் கரங்களை பிடிச்சு நடத்துவாராக, உம்முடைய தூதனானவர் சிறையிருப்பை விட்டு வெளியே கொண்டு வருவாராக, கர்த்தருடைய தூதனானவர் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக, கர்த்தருடைய சமூகம் கொண்டு வருவதாக. ஓ, உம்முடைய வழியில நேரு வழியாக கர்த்தர் நடத்துவீராக. ரகடா தன மகடா தரடா கரபகா துடா கரமகா ஷெகரிபா கரபலபரபா ரகடன நிமிக்கபலகோ ஷபபபபபபா. இயேசுவே அப்பா, சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, மணல் மேல கட்டப்பட்ட வீடாக அல்லப்பா, மணல் மேல கட்டப்பட்ட வீடாக அல்ல ஆண்டவரே. சொந்த உபதேசம் உள்ளுக்குள்ள சுயத்துல பேசுகிற உபதேசத்தில் அல்ல, உம்முடைய உபதேசத்தை கை கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த கற்பாறையான வார்த்தை. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் யாரு மேல விழுவன் நசுக்கி போடுங்கிற அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே, பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனை காண்கிற உம்முடைய பலன் கிரியேசி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ரடா கதா ரெடா மொதோர் யாத்தன ஹண்ட ரகடா ரட சித்தனு ஹாட்டி கம் கரோதி அந்தன மகோ ஷப கதுடி பிக்கந்தன மிக்க ஓ ஷபா பாபா 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 பாபா. சோத்ரம். இந்த ஜெபத்துக்காக பிரதர் ஜெபிங்க. நீதியின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஆண்டவரே, ஆண்டவரே சபையிலே மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற ஸ்தலத்திலே, நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே, எங்கள் வீட்டிலே ஆண்டவரே மற்றும் புறஜாதியால் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வாழும் பொழுது, அங்கே வேலை செய்கிற பொழுது கர்த்தாவே உங்களுக்கு சாட்சியாக ஆண்டவரே, புருஷராக உங்களுடைய நீதியை கைகொள்ளுவர்களாக ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, மற்றவர்களோடு இசைந்து ஆண்டவரே அங்கே ஒரு வாழ்க்கை இங்கே ஒரு வாழ்க்கை என்று வாழாதபடி ஆண்டவரே, ஆண்டவர் இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரியாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க.
வாயின் வார்த்தைகளிலும் ஆண்டவரே செய்கைகளிலும் கர்த்தாவே ஆண்டவரே உமது நாமத்தை ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் அங்கே வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்கு தேவையான மனபலத்தையும் ஆண்டவரே தைரியத்தையும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே எங்கள் மூலமாக ஆண்டவரே உம்மை பார்க்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சாட்சியாக வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அதற்கு தேவையான மன உறுதியை தாருங்க. ஆமாண்டவரே மற்றவர்கள் எங்களை என்ன நினைப்பார்களோ என்று 10 பேர் சேர்ந்து நாங்களும் அவர்களோடு இசைந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லுகிற கற்பனையின்படியே நீர் எங்களுக்கு ஆண்டவரே நடத்துகிற வழியின்படியே நாங்கள் நடந்து ஆண்டவரே தனித்து இருந்தாலும் கர்த்தாவே கர்த்தருக்கென்று நான் வாழ்வேன் என்ற தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவர். எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர். ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக கர்த்தரை சோத்தரிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். நாம் அமர்ந்து கொள்வோம். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பொதுவாக அந்த 2வது ஆராதனை தூரமாக இருக்கிறவங்க, வர முடியாதவங்க, பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க, காலையில் நேரமே எந்திரிக்க முடியாதவங்க, இது இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஆராதனையும் இதில் ஒரு கூட்டம் சேர்ந்து ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நடக்கும். இனிமேல் இந்த ஆராதனையிலையும் கம்யூனியன் வழங்கப்படும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்துட்டாரு. இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு ஊழியர் அங்கீகாரம், லைசன்ஸ் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, 2வது நிலை. அந்த 2வது நிலையில் இந்த கர்த்தருடைய ராபோஜன பந்தியை நடத்துறது, ஞானஸ்நானம் கொடுக்கறது, அப்புறம் இன்னும் இந்த திருமணம் நடத்தி வைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரங்கள், அந்த தகுதிகளை எல்லாம் பெறுவதற்கு இந்த 2வது நிலை ஆண்டவர் அந்த ஒரு தகுதிக்கு அவர் கிருபையினால் வருவதற்கு உதவி செய்திருக்கிறார். அதனால தான் நான் 2வது ஆராதனையில் அந்த கம்யூனியன் இந்த இடத்துல இது பண்ணுறதில்லை. ஸோ நம்ம ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே இருக்கிறோம். எனக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் அந்த தகுதின்னு சொல்லி அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். ஸோ இனிமேல் நீங்கள் முதல் ஆராதனையில் லேட்டாலாம் வராமல் 2வது ஆராதனையில் இருந்து நம்ம இந்த கம்யூனியன் மற்ற காரியங்களை அனுசரிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்லிடுறேன். பொதுவாக சொல்கிறது வழக்கம். ஒவ்வொரு புதன்கிழமை காலை நமக்கு 6லிருந்து 7 ஆண்கள் ஐக்கியம் சபையில் நடக்குது. வெள்ளிக்கிழமை காலையில் 10லிருந்து 12:30 மணி வரைக்கும் உபவாச ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 3 ஆராதனை. உங்களால் காலையில் வர முடியலைனாலும் காலையில் 7 to 9, 10 to 11, மாலையில் 6 to 7. ஸோ இந்த ஆராதனை நடக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு ஏரியாக்கள் தோறும் ஜபங்கள் உண்டு. அது ஒவ்வொரு வாரமும் அந்த ஏரியா தலைவர்கள்ல சொல்லி அவங்க அந்த இடத்துல உள்ள மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்து ஒவ்வொரு ஏரியாலையும் தொடர்ந்து ஜபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. 2வது வாரம் 4வது வாரம் நமக்கு ஆலயத்தில் 9 to 10 ஆண்களுக்கு பெண்களுக்கு நடைபெறுது. இப்பொழுதுலேருந்தே ஆண்கள் ஆயத்தமாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி நமக்கான விசேஷித்த கூடுகை மதுரையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் போவோம். இந்த வருஷமும் புது பொலிவோட நமக்கு சபைக்கு 2 வாகனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமாம், 2 ஈக்கோ வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய சபையில் நம்ம மக்கள் வைத்திருக்கிறாங்க. சேர்ந்து நாம் போவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இந்த வருஷத்தில் முடிஞ்சால் பெண்கள் அவங்கள போன வருஷம் நம்ம போன மாதிரி ஆண்கள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போனோம். பாவம் அவங்கள எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகல. அது ஆண்டவர் ஒரு யோசனை வச்சிருக்கிறார். அது எப்படி கைகூடி வருதோ அதுக்கேற்ப பெண்களை மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு ஒரு கூடுகையை ஒழுங்கு செய்யணும்னு ஒரு மனதில் ஒரு ஆசை உண்டு. ஆண்டவர் அதற்குரிய பலனை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த 7வது மாதம் நம்முடைய சபைக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதில் அவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு முன்னாடி போவேன். அவருடைய சமூகம்னா அவருடைய முகம். நம்ம முகத்தை பார்த்தா யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம முகத்துக்கு அவ்வளோ பெரிய வெயிட் இல்லை. என்னது, ஐயோ நீ வராதையா, நீ இரு, நாங்கள்லாம் பேசி முடிச்சிடறோம், அப்புறம் வா அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நம்மள ஓரம் கட்டி இருப்பாங்க. ஆனால் தெய்வம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு முன்னாடி போகிறேன்.
உனக்கு நான் என்னுடைய முகத்தை, என்னுடைய அடையாளத்தை நான் கொடுக்கிறேன். உன்னால முடியாத காரியத்தை உனக்காக நான் செய்து கொடுக்கிறேன். உனக்கு நான் சொன்ன வார்த்தையை அந்த பாதையில இளைப்பாறுதல்னு சொல்லும் பொழுது அவர் நம்மை எந்த இடத்துல கொண்டு போய் உட்காரணும்னு வைத்திருக்கிறாரோ, நமக்கு சொன்ன வார்த்தையை, நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லியிருப்பார். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் என்று சொல்லப்படுகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவங்களை கொண்டு போய் உட்கார வைப்பேன், அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த 7வது மாதத்துலேயும் நமக்கு ஒரு நினைவுபடுத்துதல். ஒரு சில நேரம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம மறந்துடுவோம், ஆனால் அவர் மறக்க மாட்டார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் மனுஷனை போல மறக்கிறவர் இல்லை. மனுஷன் சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை நான் சொல்லவே இல்லைன்றுவாங்க. ஆனால் தெய்வம் அப்படி இல்லை, நம்மளே மறந்தாலும் அவ்வப்போது அவர் ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாதம் திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துறார்? நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவேன்? நான் உனக்கு முன்னாடி போகிறேன். நீ எதிலெல்லாம் ஏதாவது குழியில் மாட்டி இருக்கலாம், அல்லது ஏதாவது சரீர பலவீனமாக இருக்கலாம், அதை குறித்து உனக்கு தெரியாமல் இருக்கலாம், உனக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம், அனுபவம் எல்லாம் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் நான் உனக்கு முன்னாடி போய் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை பலப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாதமாக இந்த 7வது மாதம் இருக்குது. ஹல்லேலூயா. இதில் 2 வாரங்களாக நாம் பேதுருவை குறித்து தியானிச்சிருக்கிறோம். போன வாரம் சங்கீதத்தில் நம்முடைய சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நாங்கள்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியலையே. இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் காட்டுகிற வழி என்னன்னா, எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அவ்வளோதான் ரகசியமே. இந்த குடும்பத்தை குறித்து எனக்கு தெரியல, வாழ்க்கையை குறித்து எனக்கு தெரியல, வேலையை குறித்து தெரியல, என் பிள்ளை எப்படி வளர்த்துறதுன்னு எனக்கு தெரியல, இந்த வேலையில் இவங்க எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எந்த ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறானோ, உங்களுக்கு அதை குறித்து தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி வரும்போது, ஆண்டவரே எனக்கு இதை குறித்து இன்னும் தெளிவாக தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க. ஒரு சில நேரம் நம்முடைய அறிவு, ஜான் ஸ்மித் சத்தம் போடக்கூடாது, நம்முடைய அறிவு என்ன பண்ணிடுதுன்னா அவரிடத்துல நெருங்கி வருவதற்கு தடையாக அமைஞ்சிருது. வண்டியில் போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, புது இடத்துக்கு போகும்போது, இப்போல்லாம் கூகுள் மேப் வந்துருச்சு, உங்களுக்கு அந்த இடத்த குறித்து அனுபவம் இல்லை, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வரார், அவருக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், நீங்கள் கூகுளை பார்த்து லெஃப்ட்டுன்றீங்க, அவர் ரைட்டுன்றாரு. அங்கே என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே வண்டி நின்றும், லெஃப்டா ரைட்டா, இது கூகுள் காட்டுது, இதெல்லாம் கூகுள் இப்போ கரெக்டாக தான் காட்டுது, இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குழப்பம் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை தாமதமாக நடத்தி கொண்டு போகிறார். இந்த இளைப்பாறுதலுக்கு போகிற வழி, கானானுக்கு போகிற வழி, எகிப்து தேசத்திலிருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி இருந்துச்சு, பெலிஸ்தர் தேசம் வழி. அப்படி போனால் சீக்கிரமாக அந்த பட்டணத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. ஆனால் தெய்வம் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை சீக்கிரமாக உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியாதுன்னா யுத்தம் தெரியாது. நம்ம கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நீ தான் அதுக்கு பொறுப்பாளி, உனக்கு இவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கில் காடு மலை பூமி எல்லாம் உன்னோடது தான் வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அந்த மக்களுக்கு எப்படி அதை பாதுகாக்கணும், யாராவது அவங்களுக்கு விரோதமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, அதை எப்படி கட்டி காக்கணுங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால தெய்வம் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பாடம் எடுக்கணும். 430 வருஷம் அடிமைத்தனத்திலே இருந்ததுனால அவங்களுடைய திங்கிங் என்னது, நீங்கள் வளர்ந்த காலத்தில் உங்களுடைய யோசனை வித்தியாசமாக இருக்கும், உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர்த்தின விதம் வேறு மாதிரி இருக்கும், இங்கே இருக்கிறவங்களை எல்லார்ட்டையும் உங்கள் டேடி மம்மி வளர்த்தின விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வளர்த்தி நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவனுக்கு சொல்லுவீங்க, நாங்கள்லாம் இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் சாப்பிட்டேன் தெரியுமா, கிடைக்கிறத என்ன பிரதர், கிடைக்கிறத சாப்பிட்டு வளர்ந்தோம், எதிர்த்து பேச மாட்டோம், ஒன்றும் சொல்ல மாட்டோம். இந்த பிரின்சிபல் உங்கள் பிள்ளைகிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா? அவன் கேட்பான், பார்க்குறத கேட்பான், ஸ்கூலில் ஒருத்தன் கொண்டு வந்ததை கேட்பான்,
அப்பா அவன் இது கொண்டு வந்தான்ப்பா, ருசியாக இருந்துச்சுப்பா, மம்மி இதை செய்ய சொல்லுப்பா. நீங்கள் என்னைக்காவது அப்படி கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் வாழ்ந்த காலத்துலலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறது தான் தேவ வாக்கு, அவங்க சொல்கிறது தான் தேவ வழி, அவங்க காட்டுறது தான் என்னது மெய். ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி யுத்தம் பண்ணணும்னு தெரியாது. நான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்னா இவனுக்கு சண்டை போட தெரியாமல் இவன் எல்லாத்தையும் இழந்துட்டு இவன் புத்தி என்ன ஆகுனா திரும்பவும் அந்த அடிமைத்தனம் தான் நமக்கு நல்லது போல. ஏன்னா 430 வருஷம் அவங்க அதிலே ஊறி போயிட்டாங்க. அவங்க என்ன யோசித்தாலும் அவங்களுடைய ரிசல்ட் வந்து எப்படி வரும்னா அந்த அடிமைத்தன ரிசல்ட்டாக தான் வரும். அவங்க என்ன பேசினாலும் அந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி வளர்ந்தாங்களோ, அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த அடிமைத்தனத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. அதனால தான் அந்த கானானை பார்க்கும்போது அவனுக்கு நம்பிக்கையே வரல. இது நமக்கானது கிடையாது, இது சுட்டு போட்டாலும் என்ன பண்ணாது வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த 430 வருஷம் அவன் மண்டையை பிசாசானவன் அப்படியே உடச்சி வச்சிட்டான். நீ எல்லாம் மேலேயே வரவே மாட்டேன், உனக்கெல்லாம் இந்த அடிமைத்தனத்தின் வேலை தான், நீ எல்லாம் சொந்த பூமிக்கே போக மாட்டேன், கடைசி வரைக்கும் எனக்கு உழைச்சு உழைச்சு நான் நிறைய பட்டணம் கட்டுவதற்கு உன்னை கொண்டு தான் நான் கட்டுவேன் அப்படின்னு அவனுடைய திட்டம் இருந்துச்சு. ஆனால் தெய்வம் என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் உடைக்கணும், என்னுடைய தரிசனத்தில் அவங்களுக்குள்ள கொண்டு வரணும், இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாடம் எடுக்கிறதுக்காக தாமதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரார். சொல்லுங்க, எனக்கு புரியறதுக்காக, எனக்கு அவருடைய ரகசியம் புரியறதுக்காக என் வாழ்க்கையில் தேவன் தாமதத்தை கொண்டு வருகிறார். நம்ம என்ன நினச்சிட்டோம், இந்த இயேசுவுக்கு கண்ணே இல்லை, என்னை மறந்துட்டார் தெய்வம், என்னை நேசிக்கிறது இல்லை, என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு விரோதமாக இருக்கிறார். நகோமி அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெய்வத்துடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்குது. அவங்க சத்தியம் தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டை விட்டு போனது தப்பு, அவங்களே எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் மேலே பழிய போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த தப்பான எண்ணங்கள் யோசனைகள் அடிமைத்தனத்தின் நுகங்களை எல்லாம் உடைக்க தாமதத்தை சுற்றி கூட்டிகிட்டு போகிறார். எல்லாம் சொல்லுங்க, சுற்றி கூட்டிகிட்டு போகிறாரு, சுற்றி கூட்டிகிட்டு போகிறார். இந்த பாதையில் தான் அவங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்குறார், இந்த பாதையில் தான் அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறார். அவர் யாரு, நீங்கள் யாரு, இந்த உறவு என்னங்கிறத கற்றுக் கொடுக்குறார். எவ்வளவு அவரை சார்ந்து இருக்கணும், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும், எப்படியெல்லாம் இந்த தேவன் நடத்துகிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள தேவன் இந்த பாதையை தெரிந்தெடுத்தார். நீங்கள் இந்த பாதையை தெரிந்தெடுக்கல, உங்கள் வாழ்க்கைக்குரிய பாதையை நீங்கள் தெரிந்தெடுக்கல. தேவன் உங்களுக்கு தெரியாத ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பாதையை கொடுத்துருக்கிறார். நம்ம நினச்ச நான் தான் ஏசாமிக்குள்ளே வந்துட்டேன், ஐய உங்கள் ஊரில் எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் இருக்கிறாங்க, தெய்வம் உங்களை அப்படி கப்புன்னு உங்களை பிடிச்சி உங்களை கொண்டு அங்கே ஒரு கூட்டத்தை பிடிக்கணும்னு சொல்லி உங்களை இந்த ராஜ பாதையில் உட்கார வச்சிருக்கிறாருன்னா நமக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த 7வது மாசத்துல அந்த கற்றுக்கொள்ளுதல், இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நீங்களும் நானும் செய்யணும். என்ன செய்யணும்னா அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ளணும். பொதுவாக அந்த கொங்கு மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் அடி பண்ணிய மாட்டாங்க, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நிற்கிற கூட்டம் நம்ப. ஆமாம், நாங்கள் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிலன்னா கூட தெரிலன்னு சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சதை வச்சே வண்டி ஓட்டி சுத்த விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், தெரிலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா, இந்த ஊர் தெரியுமா, தெரிலன்ட்டு வேலை முடிச்சிடும். அந்த கெத்தை மட்டும் விட மாட்டாங்க. இந்த கெத்தை விட்டால் தான் நம்மளால் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, அழகாக ஜெபம் பண்ணீங்களே, ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். யார் பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்களே இல்லை, தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வரும்போது அவருடைய பலத்த கரம் உங்களை அப்படி அழகாக பயன்படுத்தும். அழகா உங்களை, அதுக்கு தான் அவர் பிடிச்சிருக்கிறார். இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வரும்போது நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க,
எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைய குறித்து, என் வீட்டை குறித்து, என் மனைவியை குறித்து, என் குடும்பத்தை குறித்து எனக்கு தெரியல ஆண்டவர், எனக்கு சமையல் செய்ய தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோமோ ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியாத காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருந்தது. யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு 11வது மகன். வயசான காலத்தில் யோசேப்பு பிறந்தார். அதனால் அன்பு ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி. ஒவ்வொரு நாள் அவங்க அப்பா ஏதாவது செய்யும்போது, அப்போ இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பான். அப்பா ஒரு புது துணி எடுத்து கொடுப்பாரு, சாப்பாடு அவனுக்கு நல்ல சாப்பாடாக விசேஷமாக இருக்கும். அவன் கேட்பான், நேற்று தான் பிறந்த நாள், இன்னைக்கு என்ன நாள்? நீ விசேஷமானவன்டா. அதனால தான் இப்படி அந்த அப்பாவுடைய அன்புக்கு அளவில்லாமல் அதில் வளர்ந்து, அதில் அவங்க அப்பா பார்க்கும்போது, அவர் செய்யும்போது அது எல்லாமே அவனுடைய மனசில் போய் எல்லாமே உட்கார்ந்துருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவருடைய தரிசனத்தை போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு, அவங்க அப்பா மேலே உள்ள பிரியத்தினால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க அண்ணன்மார் மேலே உள்ள பிரியத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க செய்கிற குற்றங்களையெல்லாம் அப்பாட்ட வந்து சொல்லுவான். இந்த ஆசேர் என்ன இப்படி பண்ணாங்க, இந்த நப்தலி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்பா நீங்கள் எது பாருங்க, போய் பாருங்க, கவனிங்க. அண்ணன்மாரெலாம் என்ன நினச்சிப்பாங்க, இவன் பாரு நம்மளையெல்லாம் போய் மாட்டி கொடுக்குறான், அவன் நல்லதுக்காக தான் போய் சொல்கிறான். ஆனால் அவங்க வந்து தப்பாக நினச்சிட்டான். அவங்க அப்பா இவனை நேசிக்கிறதுனால, இவர் இதெல்லாம் பண்ணுறதுனால அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. யோசேப்பு தெய்வத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு நபராக இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே நன்மை 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 செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு தரிசனங்களெல்லாம் காட்டுறார். அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, மற்ற 11 அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்னாடி வளர்ந்து அப்படி கீழே சாயுது. அவனுக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு தரிசனம், சூரியன் சந்திரன் சகல நட்சத்திரங்களும் அவனுக்கு முன்னாடி வணங்குது. ஒன்றும் புரியல. அப்பாட்ட போய் சொல்கிறான், அண்ணன்மார்கிட்ட சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான்? நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கா, இவங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கா. அவனை விட பெரியவங்க, அனுபவம் ஜாஸ்தி. அப்பா ஏதாவது விளக்கம் கொடுக்க மாட்டாரா? சரி மகனே நம்ம ஜோமன்லாண்டா அப்படின்லாம் ஒருத்தரும் சொல்லலை. நீ என்ன பெரிய ஆளா, உனக்கெல்லாம் நாங்கள் என்ன அடிப்பணியும் நினச்சிட்டியா, இருடா உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த தரிசனத்தில் சொன்ன நாள்ல இருந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டாயா. என்னது? ஒரு நல்ல விஷயத்த சொன்னதுனால அன்னையிலிருந்து அவன் வாழ்க்கையில் அவன் இருக்கிற சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறுது. அவங்க அப்பா அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது, அவனுக்கு விதவிதமாக சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது, அவன் என்ன நன்மை செஞ்சானோ அவன் சூழ்நிலை மாறும்போது அந்த நன்மையை செய்வதற்கு அவன் யோசிக்கவில்லை. அதுதான் அங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அவனுடைய நன்மை செய்கிறதில் அவன் சோர்ந்து போகலை. சூழ்நிலை மாறிடுச்சு, இனி ஏதாவது சொன்னால் ஏடா கூட ஆயிரும். அவனுக்கு எல்லாம் கொலை செய்கிறது கூட ரெடி ஆயிட்டாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ணலன்னா, அவன் நன்மை செய்கிறதுல, அப்பாவை நேசிக்கிறதுல, அண்ணன்மாரை நேசிக்கிறதுல, அப்பா சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல அங்கே ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், சூழ்நிலை மாறிச்சுன்னா முதல்ல குறைக்கிறது என்னென்னா, இந்த ஜெபத்தை நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம். ஆமாம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என்ன பண்ணலாம், ஆண்டவர் தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி, ஆண்டவர் நாளைக்கு வாங்க, நம்ம செய்கிறது முதல் வேலை அதுதான். ஆனால் இவர் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நீங்களும் நான் என்ன செய்யணும்னா, நன்மை செய்கிறதுல சோர்வு இல்லாமல் தொடர்ந்து தொடர்ந்து செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை உங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் நன்மை செய்கிறதுல சோர்வடையாமல் தைரியமாக ஜெபிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்போமே. ஆனால் இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சிலையை வணங்க மாட்டோம். 7 மடங்கு எரியிற சூழலில் தூக்கி போட்டாங்க. தூக்கி போனவன்லாம் கருகி போயிட்டான். இவங்க சூளைக்குள்ளே கிடக்கிறாங்க.
இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. 4வது நபராக இயேசுசாமி உள்ளே வந்து அவங்கள பாதுகாத்துட்டார். தானியேலை சிங்க கெபியில் தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, உன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் உன்னுடைய விசுவாசம் குறையக்கூடாது, உங்களுடைய நம்பிக்கை குறையக்கூடாது, உங்களுடைய நன்மை செய்கிற அந்த காரியம் என்ன பண்ணக்கூடாது, அது குறையக்கூடாது, அது அதிகமாகணும். 10 நிமிஷம் பண்ணுற ஜெபம் 20 நிமிஷமாக மாறணும். காலையில் பண்ணுற ஜெபம் நைட்டும் மாறணும், நைட்டு ஜெபம் பண்ணுறவங்களாம் மாறணும். இப்படி ஒரு நன்மை செய்கிறதுல சோர்வடையாமல் நம்ம இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை நம்மை இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க பண்ண வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் நன்மை செய்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் நான் செய்கிற நன்மைக்கு எனக்கு தீமை வருதே, அது ரொம்ப மோசம் இல்லை, அது நம்மளை இன்னும் சோர்வடைய பண்ணிடும். எனக்கு நினச்சது கிடைக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கலனா பரவாயில்ல, எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஏன் என்னை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க? நான் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணனா? நான் என்ன அவங்கள அவமானப்படுத்தினேன்னா? நான் அவங்கள போய் எதை கொலை முயற்சி பண்ணனா? நான் நன்மை தானே ஆண்டவரே செஞ்சேன், அவங்களாம் நல்லா இருக்குன்னு தானே நான் செஞ்சேன். நான் நன்மை செய்யறதுக்கு எனக்கு நன்மை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு தீமை கிடைக்குதே. யோசேப்பு தான் சொல்றார். அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அப்பா அனுப்புறார், உன்னுடைய சகோதரர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, தூர தேசத்துக்கு போயிருக்கிறாங்க, நீ வா, நீ ரெடியா, நீ போய் இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அண்ணன்மாரெல்லாம் விசாரணை பண்ணிட்டு திரும்ப வா. அவனும் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா போறான். தூரத்தில் இவன் வரும்போதே கணக்கு போட்டுட்டாங்க, சொப்பனக்காரன் வரான், இன்னைக்கு இவனை என்ன பண்ணணும், முடிச்சு கட்டிடணும். தூரத்திலே கணக்கு போட்டாங்க. தம்பி வரான்லாம் பார்க்கல, அவனை ஒரு விரோதியா பார்க்குறாங்க, அவனை எப்படியாவது முடிச்சு கட்டணும். இதைத்தான் யோசேப்பு, ஆண்டவரே நான் நன்மை செய்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்கலன்னா பரவாயில்ல, தீமை வருது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? தொடர்ந்து உங்களால் நன்மை செய்ய முடியுமா? உங்களை கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்களை போய் நேசிக்க முடியுமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா? இல்லை அந்த நன்மையை தொடர்ந்து தான் செய்ய முடியுமா? அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியுமா? அந்த புருஷனோடு இருக்க முடியுமா? அந்த மனைவியோட கைப்பிடிக்க முடியுமா? ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் என்னன்னா, உன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நீ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாது. தைரியமாக போகிறான். அங்கே போனால் இவனுங்க உயிரோடு விட மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவனுக்கு மனசில் இருந்ததெல்லாம் என்னென்னா, அந்த தரிசனம் எப்போ நிறைவேறும்? தரிசனத்தில் எல்லா அரிக்கட்டும் அவனுக்கு முன்பாக விழுந்தது, சூரியன் சந்திரன் எல்லா நட்சத்திரங்களும் அவனுக்கு முன்பாக விழுந்தது. தரிசனங்களுக்கு மாறாக வாழ்க்கையின் சூழ்நிலை நடந்தாலும், தான் நன்மை செய்த சகோதரர்களுக்கு அந்த சகோதரர்களின் நன்மை அவனுக்கு கிடைக்காம தீமை அவனுக்கு கிடைத்தால் அவன் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதம் ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும் நீங்கள் ரொம்ப ஆவலாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது இந்த யோசேப்பை போல நீங்கள் கலங்கி போய், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த நன்மையை நான் செய்யறது, எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமையே கிடச்சிக்கிட்டு இருக்குதே, என்னால் எழும்ப முடியல, என்னுடைய தரிசனத்துக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது, என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியல, என்னால் எழும்ப முடியல, என்னால் எப்போவுமே செய்யக்கூடிய அந்த நல்ல சின்ன விஷயங்களை கூட என்னால் செய்ய முடியாத அளவுக்கு நான் தள்ளப்படுகிற நிலையில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை கொண்டு வந்தது எதற்காகன்னா, அந்த நிலையிலிருந்து உங்களை அவருடைய கரம் தூக்கி எடுக்கும். உன்னால் முடியும் மகனே. ஏன் முடியும்னு சொன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது. நீ நினைக்கிற உனக்கு அவன் தீமை செய்கிறான்னு, நீ நினைக்கிற நான் நன்மை செய்கிறேன், எனக்கு கிடைக்கிற பலன்லாம் தீமையாகவே இருக்குது, நான் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாத அளவுக்கு, நான் சாட்டிஸ்ஃபை போதும், இது மட்டும் போதுங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு என் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. இந்த சமூகம் உங்களுக்கு முன்னாடி செல்லும் போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமான தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தீமைகள் தீமைகளாகவே இருக்க போறதில்லை, அதை நன்மையாக முடிய பண்ண போகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதே யோசேப்பு தான் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா நான் நம்பின தேவன், நான் நம்பி உனக்கு நன்மை செஞ்ச என் தேவன், என்னை நன்மை செய்ய வச்ச என் தேவன், நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண வச்ச என் தேவன், என்னை எழுப்பின என் தேவன், உனக்கு விரோதமா வந்த எனக்கு விரோதமா வந்த அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை மட்டும் தருகிற தேவன் அல்ல, அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறதினால் எந்த கைகள் எனக்கு விரோதமாக இருந்ததோ, எந்த காரியங்கள் என் வாழ்க்கையை அசைத்து கொண்டிருக்கிறதோ, தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ, அவைகளை ஜெயமாக முடிய பண்ணுகிறவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை பிரவேசிப்பது ஒரு திட்டமாக இருக்கும். இன்னொரு பக்கம் எந்த உறவுகள் எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறதோ, எந்த நாவு எனக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறதோ, எந்த உறவுகள் என்னை பகைக்கிறதோ, எந்த உறவுகள் என்னுடைய வளர்ச்சியை தடை செய்து கொண்டிருக்கிறதோ, அதே உறவுகள் எனக்கு முன்பாக வந்து நின்று நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்ல வல்லமை உள்ள சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதால் யோசேப்பு சோர்ந்து போகல. இன்னைக்கு யோசேப்பு போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நன்மை செஞ்சே ஆகணும். நன்மை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகலாம், என்னால் முடியல, என்னால் அதை தாங்க முடியல, என்னால் சகித்து கொள்ள முடியல, ஆண்டவரே நான் நன்மை செய்கிறேன், எனக்கு கிடைக்கிற பலன் தீமையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, இந்த தீமையெல்லாம் வருகிற நாட்களில் நன்மையாக நான் முடிய பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் உனக்கு பின்னாடி இல்லை. நான் உன்னை இந்த ஓட்டத்தில் நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை தெரிந்து கொள்ளலை. நான் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கமே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 37ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அதில் ஒரு சகோதரன் சொல்லுகிறான், யோசேப்புடைய ஒரு சகோதரன் யூதா சொல்றாரு, நம்ம இந்த யோசேப்பை கொலை செய்யறதை விட இவனை என்ன பண்ணிடலாம்? வித்தரலாம். வராங்க இந்த மீதியானியர்கள் கைகள் என்ன பண்ணிடலாம்? வித்தரலாம். இவனை கொலை செஞ்சு அது எதுக்கு நமக்கு சாபம், அந்த ரத்தப்பள்ளி எதுக்கு அப்படின்னு ஒரு ஆலோசனை இந்த யூதா கொடுக்குறான். இந்த யூதா தான் இப்போ முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்கிறார். அவனுடைய சகோதரர்கள்ட்டெல்லாம் பேசி அவன் வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்குது. அவனுடைய ஆசீர்வாதமே அதுதான். யூதாவே, சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே. அவனுக்கு கொஞ்சம் மதிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த மதிப்பை அவன் என்ன பண்ணிட்டான்னா தப்பாக பயன்படுத்திட்டான். அந்த மதிப்பை அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா யோசேப்பை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தியிருக்கணும். அவனுடைய இன்னொரு சகோதரன் ரூபன் அப்படி பண்ணணும்னு நினைச்சா அவனால் முடியல. அவனுக்கு அந்த மதிப்பு இல்லை, அவனுக்கு அந்த கிருபை இல்லை. ஆண்டவர் யூதாவுக்கு அந்த கிருபையை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கிருபையை இவர் எப்படி பயன்படுத்திட்டார்னா வித்தியாசமாக பயன்படுத்திட்டார். அவங்க எல்லாத்துடைய ஆசையை, மனிதர்களுடைய சகோதரர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, அவங்களிடத்தில் அந்த செல்வாக்கை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த அரவணைப்பை பெற்றுக்கொள்வதற்காக அப்படி பயன்படுத்தினதுனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அவன் கண்ணை அடைச்சிட்டார் ஆண்டவர். அப்பாட்ட வந்து சொல்லிட்டான், யோசேப்பு செத்துட்டான், வித்துட்டானுங்க, ஆனால் சொன்னது செத்துட்டான். இந்தா பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அதில் சிந்தி அந்த பல வர்ணமான அவ்வளோ அழகான அந்த விளையாடப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவங்க அப்பாட்ட கொடுக்கும்போது ஓன்னு அழுகிறார், கண்ணீரோடு அழுகிறார். ஐயோ, இது என்னுடைய குமாரனுடைய வஸ்திரம் தான், உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஆனால் ஒருத்தம் கூட வாயை திறக்கல, டேடி அவனை நாங்கள் வித்துட்டோம் டேடி, ஒருத்தம் கூட சொல்ல வரல, வாயை திறந்து உண்மை சொல்லலை, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான்.
அவன் அந்த அந்த நேரத்தில் விற்கிற நேரத்தில் யோசேப்புடைய மனசு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. அவன் கண்ணு முன்னாடி 20 வெள்ளிக்காசை எண்ணி வாங்குறாங்க. அந்த நேரத்தில் கூட யோசேப்பு அமைதியா இருந்தான். இந்த யோசேப்பு புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான். அநேக சமயம் நம்ம என்ன பண்றோம்னா இயேசு வித்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம சமாதானத்துக்காக, நம்மளுடைய அற்ப ஆதாயத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா இயேசு அவருக்கு முன்னாடியே வித்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் சுகமா இருக்கிறோம். அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லாருமே பாவிகள் இருக்கிற, நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே பாவிகள். இந்த பாவத்தினால நம்மளுடைய மகிமை கனம் எல்லாத்தையும் இழந்து போய் நம்ம அப்படி நிற்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படியே விடலை. இவங்க என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி திரும்பவும் அவர் என்ன பண்றாருன்னா அந்த மகிமையினால நம்மளை முடிசூட்டுகிறார். இப்ப யோசேப்பு கண்ணு பார்க்குது, 20 வெள்ளிக்காசுக்கு வித்துருக்குறானுங்க. அப்பாட்ட வந்து சொல்றாங்க, அந்த காசு எல்லாம் பேக்கெட்ல தான் இருக்குது, அவங்க எல்லாருமே அதை செலவு பண்றாங்க. அப்பாவுக்கு முன்னாடி வந்து சொல்றாங்க, ஜோசப் இஸ் நோ மோர், செத்துட்டான். அவ்வளோதான். அவங்க அப்பா உடஞ்சு போய் அப்படியே உட்காந்துட்டார். என்னென்னவோ ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. ஒரு பிள்ளைனால கூட அவங்க அப்பாவை எழுப்ப முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ இந்த சரித்திரம் இப்படி போயிட்டு இருக்குது. அடுத்த அதிகாரம் திடீர்னு யோசேப்பை பத்தி வரல, அடுத்தது யூதாவை பத்தி ஆண்டவர் சொல்றார். அவன் கதையை உள்ள கொண்டு வந்து காமிக்கிறார். ஏன் காமிக்கிறார்னா அன்னைக்கு அவன் சொன்ன ஒரு பொய், அவன் தான் அதுக்கு முன்மாதிரியா இருந்தான். அவனால அன்னைக்கு ஒரு குற்றம் மூடி மறைக்கப்பட்டது, அவன் கண்ணை அடைக்கப்பட்டுருச்சு. இப்ப ஆண்டவர் காட்டுறார், யூதா வீட்டை விட்டு வெளியே வரான். வீட்டை விட்டு வெளியே வந்து தேவனுடைய கட்டளையை மீறான். ஒரு அந்நிய ஜனத்தோடு மனைவிய திருமணம் செஞ்சு முடிச்சிட்டான், கானானிய பெண்ணோட திருமணம் முடிச்சிட்டான். அப்படி பண்ணக்கூடாது, அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல். அப்போ ஆண்டவர் அவனை ஒன்றும் செய்யலை. அந்த அம்மாவுக்கு 3 குழந்தை பிறகு, 3மே ஆம்பளை பிள்ளைங்க. முதல் பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான், தாமார்னு சொல்லுகிற ஒரு ஸ்ரீயை திருமணம் பண்ணி வைக்கிறான். அவன் கடவுளுக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் அவனை கொன்னுட்டார். அடுத்த இன்னொரு திருமணம், அதே அந்த மருமகளோட 2வது பையனை சேர சொல்றார். அது ஒரு முறை அப்படி இருக்குது. இவன் சீக்கிரமா செத்ததுனால உன்னுடைய அண்ணன் குடும்பத்தை நீ கட்டு, நீ பிள்ளையை பெற்று வளர்த்து அந்த பேர் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆனா அவனுக்கு அது விருப்பம் இல்லை. அவன் அந்த விந்தணுவை வெளியே விட்டதுனால ஆண்டவர் பார்வையில் அது ரொம்ப பொல்லாப்பா இருந்தது, அவனையும் கொன்னுட்டார். 3வது பையனும் செத்துருவான்னு சொல்லிட்டு அவனை திருமணம் முடிக்காம, நீ உங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இரு, தாமாரே நீ உங்க வீட்டுக்கு போ, நானே வந்து என்ன பண்றேன், இந்த பையன் பெரிய பண்ணானதுக்கப்புறம் திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயம். யூதாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் தெய்வம் இப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது, ஏன் இப்படிப்பட்ட மரணங்கள், ஏன் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஏன் ஒரு வளர்ச்சி இல்லை? ஏன்னா நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியல. அநேக சமயம் நம்முடைய மறைமுகமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம தெரியாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, ஒரு சில நேரத்தில் ஆண்டவரே இது என்ன விளங்க மாட்டேங்குது, இது புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி கையமீறி போகுது, நானும் நன்மை செய்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு தீமை நடக்குது? யோசேப்புடைய வாழ்க்கையில் அது வேற கதை. ஆனால் இங்கே நடக்கிறது அவனுடைய தீமையினால் அவனுக்கு தீமை நடக்கிறது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது தான் உங்களுக்கு சொல்லுவார், மகனே நீ யோசேப்புக்கு செய்த துரோகத்தை மறந்து விட்டாய். நடந்தது என்ன? இவர் பாவத்தின் மேலே பாவம் செஞ்சு இவரே ஒரு நாள் இவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு வேசியின் இடத்தில் பிரவேசிக்கிறார். அவ வேஷம் போட்டு வந்திருக்கிற தன்னுடைய மருமகள் என்று சொல்லி அது தெரியாம அவனுடைய ஆசையை நிறைவேற்ற அவளோடு பிரவேசிக்கிறான். அந்த அம்மா கர்ப்பமாயிடுறாங்க. இப்போ தன்னுடைய மருமகள் கர்ப்பமாக இருக்கிறாளுங்கிற நியூஸ் வந்த உடனே இவர் கொதிச்சு எழுகிறார். எப்படி அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். இவர் பண்றது தப்புன்னு தெரியாது.
இவர் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு இவருக்கு தெரியாது. இப்போ அந்த அம்மா வெளியே கொண்டு வராங்க. அந்த அம்மா விவரமாக கரெக்டாக அவருடைய அடையாளத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆரம், கோல், மோதிரம். அதை அவன் அசட்டை பண்ணிட்டான். அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அந்த வேசித்தனத்தை செய்கிறான். ஆனால் அவளை திரும்ப பார்க்க முடியல. இப்போ அவளை முன்னாடி நிற்க வச்சு கேட்குறாங்க, யார் இந்த பாவத்துக்கு காரணம்? அப்போது இந்த மூணுத்தையும் அனுப்புகிறா. 38ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிங்கன்னா, முத்திரை, மோதிரம், ஆரம், கோல் இது யாருடையதோ பாரும், இந்த நபர்தான் என்னுடைய கற்பத்துக்கு காரணம். பார்த்தோன்னே உடஞ்சிட்டான். அந்த முத்திரை மோதிரத்தையும் அந்த ஆரத்தையும் அந்த கோலத்தையும் அவன் கண்ணில் பார்க்குறான். ஆண்டவர் அப்பதான் அவன் கண்ணை திறக்கிறார். அது வரைக்கும் அவன் ஒரு மோசமான பாவியை சுற்றிட்டு இருக்கிறான். இந்த அம்மா இதை வாங்கலைன்னா இந்த அம்மாவையும் கொண்டிருப்பாங்க, இன்னும் மோசமான பாவியாக மாறி இருப்பாங்க. அவங்களால மனம் திரும்பவே முடிஞ்சிருக்காது. யூத ராஜசிங்கம் இவனுடைய வம்சத்தில் பிறந்திருக்கவே முடியாது. ஆனால் தெய்வம் பாருங்க, கண்ணை திறந்துட்டார். கரெக்டானதை பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாரு? கண்ணை திறந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் கண்ணு திறக்கப்படாத வரைக்கும் நான் உங்கள் கண்ணை திறக்க பண்ண முடியாது. நீங்கள் கண்ணு திறக்கப்படலைன்னா, உங்கள் கண்ணு திறக்கப்படாமல் போய் உட்காந்து அவருடைய சமூகத்தில் உட்காந்து, என் மனைவி கண்ணை திறங்க, எங்கள் பட்டணத்து கண்ணை திறங்க, என் பிள்ளையின் கண்ணை திறங்க, தெய்வமே 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 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 வருஷம் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. இவன் கண்ணு திறக்கப்படுற வரைக்கும் இவங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரவில்லை. இவன் கண்ணு என்னைக்கு திறக்கப்பட்டுச்சோ, இந்த ஒரு பாவத்தில் மட்டும் இல்லை, இவன் கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். நீ யோசேப்புக்கு செஞ்ச துரோகம், இதை திறந்த உடனே திரும்பவும் அதே சரித்திரம் 39ஆம் அதிகாரத்தில் திரும்ப யோசேப்பை பற்றி பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் இப்படி கிரியை செய்கிறார்னா, ஆண்டவர் உங்களை மட்டும் உருவாக்கல, நமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பிடிக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஜெபம் உங்களை மட்டும் உருவாக்கல. இந்த ஜெபத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் உங்களை கண்ணீர் சிந்த வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டையா இருந்தாங்களோ, யாரெல்லாம் இந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு சவால் விட்டாங்களோ, அந்த சகோதரர்கள் அதான் சொல்றாங்க, இவன் தரிசனம் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம்டா. ஆண்டவர் அதெல்லாம் எல்லாமே நோட் பண்ணார். இப்ப கண்ணை திறந்துட்டார். எந்த யூதா யோசேப்பு மரித்தான் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனுக்கு சொன்னானோ, இதே யூதாவை ஆண்டவர் பிடிச்சார். மனம் திரும்பினான். இப்ப அப்பாவுக்கு முன்னாடி வந்து அழுகிறான். நம்ம குடும்பம் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க, நீங்க இந்த பெஞ்சமீனை என்ன நம்பி அனுப்புங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் வாங்கிட்டு வந்த அந்த கோதுமை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த பெஞ்சமீனை என்ன நம்பி அனுப்புங்க. என் பிள்ளைங்க செத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பெஞ்சமீனுக்கு உறுதி தரேன். கண்ணு திறக்கப்பட்டா மட்டும்தான் நம்முடைய வார்த்தையில வல்லமை வரும். அப்பா விட்டுட்டார் பெஞ்சமீனை. யோசேப்புக்கு முன்னாடி போய் நிறுத்துறதுக்கு பெஞ்சமீனை விட்டுட்டார். அவங்க மேல ஒரு அவப்பெயர் உண்டாயிருச்சு. நீங்க எல்லாம் ஏதோ திருடர்கள், நீங்க எல்லாம் வேவு பார்க்க வந்த வீரர்கள்னு சொல்லி யோசேப்பு அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறான். அந்த பரீட்சையிலிருந்து தப்பிக்க மற்றவங்க யாரையோ வந்து பேசினாங்க. ரூபன் வந்து பேசினா, மற்ற சகோதரர்கள் பேசினாங்க. அப்பா மனசு மாறல. ஆனால் அந்த யூதா என்னைக்கு வந்து பேசினான்னு அப்பா மனசு மாறிச்சு. இதே யூதா அங்க பெஞ்சமின் பாத்திரத்தை திருடிட்டான்னு சொல்லி ஒரு பரீட்சை அங்க வைக்கிறாங்க எகிப்து தேசத்துல. யோசேப்பு வீரர், அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிற தன்னுடைய சகோதரன் உயர்ந்த நிலையில் இருக்கிற அவருடைய பாத்திரத்தை திருடிட்டாங்க. யார் திருடினானோ அவன் மட்டும்தான் சிறையில் இருக்க, நீங்களாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்துடுச்சு. எல்லாரும் உடஞ்சு போயிட்டாங்க. இப்ப யூதா எழும்பி நின்று பேச ஆரம்பிக்கிறான். ஐயா, வயசான காலத்துல எங்க அப்பா பெற்ற பிள்ளை, இவனுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் இருந்தா, அவன் செத்து போயிட்டான். எங்க அப்பாட்ட நாங்க அப்படிதான் சொன்னோம். அவன் இன்னைக்கு எங்க இருக்கிறான்னு தெரியல, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல.
இப்போ இவனும் வரலன்னா எங்கள் குடும்பமே செதஞ்சு போயிடும், எங்கள் அப்பா உயிரோட பார்க்க முடியாது ஐயா. இவன் பேச 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 அங்கே அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. அந்த யோசேப்பு உடஞ்சிட்டான். யோசேப்பு உடஞ்சி கீழே விழுந்துட்டார். அவருக்கு மேற்கொண்டு அவங்கள பரீட்சை பண்ணுறதுக்கு மனசு வரல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நாம் ஜெப அறையில் அமரும்போது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்களும் நானும் திறப்பில் நிற்கும்போது அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் போய் திறப்பில் நிற்கிற அந்த காரியம் ஜெயமாய் முடியறதை பார்ப்பீர்கள். மறைமுகமான பாவங்கள், அடைக்கப்பட்ட நிலைகள், கண் சொருகி போன நிலைகள், இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் இந்த யூதாவுடைய கண்களை திறந்தார். யோசித்து பாருங்க, 10 பேர் சேர்ந்து தான் அந்த பாவத்தை செஞ்சா. மற்றவங்களுடைய பார்வையில் அவங்க போய் அவங்க கண்ணு திறக்கப்பட்டு அப்பாட்ட போய் சொல்லணும், நாங்கள் செஞ்சது தப்பு. மற்ற எல்லாரும் எழும்பி நின்று என்னவோ பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இல்லாதனால அவங்க வார்த்தையில் அந்த பலன் இல்லை. இன்னைக்கு நம்ம வார்த்தையில், நம்ம ஜெபத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலன் வேண்டுமென்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், எனக்கு தெரியல, நான் எங்கே சிக்கி இருக்கிறேன், எங்கே மாட்டினேன், யாருக்கு இடையூறாக இருக்கிறேன், அல்லது யார் எனக்கு இடையூறாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு காமிங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்களும் நானும் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எப்போ நம்ம கண்கள் திறக்கப்படும்னா, 38வது அதிகாரத்தில் இந்த மனுஷன் அவனுடைய அடையாளத்தை அவன் பார்க்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க உங்கள் கண்கள் திறக்கப்படணும். உங்கள் கண்கள் எப்போ திறக்கப்படும்னா, நீங்கள் சரியான காரியத்தை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய அடையாளத்தை பார்க்கிறான். முத்திரை, மோதிரம், ஆரம், கோல், இது யாருதுன்னு பாருங்க. இதை பார்க்கும்போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட, ஐயோ, என்னை விட அவன் நீதிமான், நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு உள்ளான மனம் திரும்புதல், உதட்டளவு அல்ல, பார்வை அளவு அல்ல, மனிதர்களுடைய பார்வை திருப்தி செய்கிற வண்ணம் அல்ல, உள்ளான ஒரு மனம் திரும்புதல் வந்ததுனால அவன் போன இடத்துல எல்லாம் அப்பாவுக்கு முன்னாடி நிற்கிறான், யோசேப்புக்கு முன்னாடி நிற்கிறான், தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னாடி நிற்கிறான். அவனுடைய வார்த்தையில் கர்த்தர் ஒரு பலனை உண்டு பண்ணுகிறார். அதனால தான் ஆண்டவர் அவன் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சார். என்ன ஆசீர்வாதனா, யூதாவே, சகோதரர்களால் புகழப்படுகிறவன் நீயே. இன்னைக்கு என் கண்ணை திறக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் திறப்பில் நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னுடைய கண்களை திறக்க விரும்புகிறார், என்னுடைய பார்வையை திறக்க விரும்புகிறார். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எதனால் இப்படி எனக்கு மட்டும் நடக்குதுன்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் அவரை விட்டு தூரம் போவதனால் கண்கள் திறக்கப்படாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பதனால் கண்கள் திறக்கப்படாது. ஒரு யோசேப்பை போல நீங்கள் திரும்ப திரும்ப நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபத்தை மறக்கக்கூடாது. உங்களுடைய அடையாளம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் சொல்கிற வார்த்தையை நான் கவனமாக கேட்கணும். உங்களை குறித்து அவருக்கு தான் எல்லா நுணுக்கங்களும் தெரியும். நீங்கள் யார், உங்களை எதுக்காக இந்த பட்டணத்தில் தெரிந்து கொண்டார், ஏன் இந்த தாயின் வயிற்றில் பிறக்க வச்சார், ஏன் இந்த பட்டணத்தில் என்ன ஒரு பிரதிநிதியாக தெரிந்தெடுத்தார், அந்த ரகசியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். உங்கள் கண்ணு பார்க்கணும், அந்த அடையாளத்தை பார்க்கணும், அந்த வார்த்தையை பார்க்கணும், திறவுகோளாகிய வார்த்தையை பார்க்கணும். அந்த முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நிரம்பி இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நாம் ஜெயித்து விடலாம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்களை திறந்துருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என் கண்களை திறந்துருளுங்க. ஏன் காரணம், நான் அதற்கு காரணமாக இருந்தால் தெய்வமே எனக்கு உதவி செய்வீராக, தெய்வமே எனக்கு உதவி செய்வீராக. நீங்கள் ஒரு யோசேப்பாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க. இந்த தீமையை பார்த்த கண்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம்,
மீண்டும் அந்த தீமைக்கு நன்மை செய்கிறதற்குரிய பலன் எனக்கு தாங்க. அல்லது நீங்கள் ஒரு யூதாவா இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்துருலுங்கப்பா, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு என் கண்களை திறந்துருலுங்கப்பா, நான் எங்கே விழுந்தேன்னு எனக்கு காட்டுங்க. அந்த ஆதியின் அன்பில் நான் வரக்கூடாதபடிக்கு நான் எங்கே விழுந்தேன்னு எனக்கு காட்டுங்க, எனக்கு அந்த அடையாளத்தை காட்டுங்க. நான் ஜெயன் கொள்ளுகிறவனாக நான் மாற வேண்டும், நான் ஒரு வெற்றியாளனா நிற்கணும், என்னுடைய ஜபத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டாகணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உண்டாகணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள தெய்வமே எனக்கு உதவி செய்வீராக. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யூதாவைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் தேவனுடைய சத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால் கர்த்தர் அந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். எதற்காக? கிறிஸ்து அந்த சந்ததியில் பிறந்தார். கிறிஸ்து அந்த சந்ததியில் பிறப்பதற்கு இடம் உண்டாயிற்று. அவருடைய சத்தத்தை நீங்க கேட்குறீங்களா? திரும்ப திரும்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரா? விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்ன ஒரு வெற்றியாளனா மாற்றுங்கப்பா, எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அவர் கிருபை உள்ளவராயும் சத்தியம் நிறைந்தவராயும் நமக்குள்ள அவர் பிரவேசிப்பார். அந்த மோசே அந்த கூடாரத்தில் அந்த தெய்வத்தை சந்திக்க போகும்போது அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. ஆண்டவரோட பேசுகிற நேரம் பிரகாசமா இருந்தது. இன்னைக்கு அதே தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், கிருபை நிறைந்தவராய் சத்தியம் உள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்க இருதயத்தில், உங்க சரீரத்தில், உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருவார். அநேகர் பார்த்து அதை ஆச்சரியப்படும் வண்ணம் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும். இந்த மோசேட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லும்போது மோசே சொல்றார், ஆண்டவரே நான் அந்த வெயிட்டை நான் பார்க்கணும், அந்த சமூகத்தினுடைய வெயிட்டை நான் பார்க்கணும், அந்த மகிமையை நான் பார்க்கணும், எனக்கு காமிங் ஆண்டவரே, எனக்கு காமிங் ஆண்டவரேன்னு சொல்லும்போது மோசே ஆண்டவர் அதை காண்பிச்சார். ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இல்லை, ஆனாலும் நான் என்ன பண்றேன்னா கண்மலையின் வெடிப்பில் வச்சு என் கரத்தினால் உன்னை மூடி மறைச்சு இந்த பிரசன்னம் உன்னை தாண்டி போகும் பொழுது அந்த பின்னாடி அந்த முதுகை நீ பார்க்க நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் காமிச்சார். ஆண்டவர் அந்த மகிமையை காமித்தார். இன்னைக்கும் நீங்கள் அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் வேத வாசிக்கும் போது, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது தேவனோடு செலவிடுகிற நேரம்தான் அந்த மகிமை. அந்த மகிமை உங்களுக்கு முன்னாடி அவர் போகிறார், உங்களுக்கு முன்னாடி அவர் போயிட்டுருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களோட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த ஸ்பெஷலை உங்கள் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை என்னால் உணர முடியல, இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு நாள் அனுபவிக்கிறல்ல, அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு, அதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்து. அதில் தான் ரகசியமே இருக்குது, அதில் தான் மேன்மையே இருக்குது, அதில் தான் வெளிப்பாடே இருக்குது. அதை கொஞ்சம் கவனத்தோடு செய், அதை ஒரு முழு மனசோடு செய், அதை ஒரு தாகத்தோடு செய்.